இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. பல கோடி மக்களோட நம்பிக்கை, கலாச்சாரம், பன்முகத்தன்மைன்னு ஒரு மாபெரும் தேசமா நம்ம நாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான, கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்த நாம் அலச போறோம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரிச்சோ இல்ல குறை சொல்லியோ இல்லாம நமக்கு கிடைச்சிருக்கிற சில ஆழமான தரவுகளை கொண்டு முற்றிலும் ஒரு நடுநிலையான பகுப்பாய்வா இந்த தொகுப்பை நாம கொண்டு போக போறோம். நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு உண்மையிலே நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு போகுதா இல்ல நம்ம வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்குதா? இந்த ஒரு கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு இல்லையா? இப்ப நம்ம சுத்தி அன்றாடம் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒரு பக்கம் நாடு வளருதுன்னு சொல்றோம், ஆனா இன்னொரு பக்கம் ஏன் இன்னும் தீர்க்கப்படாத வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், ஏன் இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள், ஏன் மக்களிடையே இத்தனை வெறுப்பு அரசியல், எல்லாவற்றுக்கும் மேல இந்த அமைப்பு உண்மையிலேயே சாமானிய மக்களுக்காக வேலை செய்யுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புது. இந்த முரண்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய, நம்ம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இந்த அமைப்பு சீர்கேடுக்கு முழு காரணம் அரசியல்வாதிகளா இல்ல அவங்கள தேர்ந்தெடுக்கிற நாமா? சரி, விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, வளர்ச்சியும் சவால்களும். அரசியலை குறை கூறுவதற்கு முன்னாடி சரியான அரசியல் முடிவுகள் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும். கடந்த சில வருஷங்கள்ல நம்ம நாடு சாதிச்சிருக்கிற சில பிரம்மாண்டமான விஷயங்களை கவனிச்சு பாருங்களேன். டிஜிட்டல் இந்தியா திட்டம், அப்புறம் இந்த UPI புரட்சி. இன்னைக்கு ஒரு சின்ன டீ கடையில ஆரம்பிச்சு பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனை சாத்தியமாக இருக்கிறது உண்மையிலே எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம விண்வெளித்துறையில இஸ்ரோவோட உலகளாவிய பிரம்மாண்ட சாதனைகள், நாடெங்கும் விரிஞ்சு கிடக்கிற விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ நகரங்களோட அசுர வளர்ச்சி, அப்புறம் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைந்த மின்மயமாக்கல், இப்படி பல துறைகள்ல நம்ம மாபெரும் வளர்ச்சி கண்டிருக்கோம். இந்த முன்னேற்றங்கள்லாம் சும்மா வானத்துல இருந்து குதிச்சது கிடையாது. இது எல்லாமே நல்ல ஆட்சியாளர்களின் தொலைநோக்கு பார்வையின் விளைவுகள் தான். ஒரு நல்ல தலைவர் அமைஞ்சா ஒரு நாடே எப்படி முன்னேறும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த சாட்சி. பகுதி 2, அரசியலின் இரண்ட பக்கம். இந்த கொண்டாட்டமான வளர்ச்சிகளுக்கு பின்னாடி இந்த நாட்டை பின்னுக்கு இழுக்கிற மிகவும் ஆழமான சில அமைப்பு ரீதியான வீழ்ச்சிகளையும் நம்ம நேர்மையா பகுப்பாய்வு செஞ்சாகணும். இதை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒரு புறம் அரசியல் அமைப்பின் தவறுகள். இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் மக்கள் சேவையை விட அதிகாரத்தையே தங்களோட குறிக்கோளா வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி விதவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதும், ஜெயிச்ச பிறகு முழுமையான மௌனம் காக்குறதும் வாடிக்கையாயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் மேல மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய அரசியல் இன்னைக்கு பல நேரங்கள்ல மதம், ஜாதி, மொழியின் அடிப்படையில மக்களை பிரிக்கத்தான் பயன்படுத்தப்படுது. மறுபுறம் ஊடகங்களின் தவறுகள். மக்களின் குரலா ஒலிக்க வேண்டிய பல ஊடகங்கள் உண்மையை உறக்க சொல்றதை விட பரபரப்பே தங்களோட வியாபாரத்துக்காக அதிகம் விற்கிறாங்க. இது ஒரு கசப்பான உண்மை. உண்மையான செய்திகளை விட இன்னைக்கு விவாதங்கள்ல நடக்கிற சண்டைகள் தான் அதிக TRP அள்ளுது. இந்த 2 தரப்புமே மக்கள் நலனை விட தங்களோட சுயலாபத்தையே முன்னிறுத்துறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த சீர்கேடுகளை பார்த்து மக்கள் பயங்கரமா கோபப்படுறாங்க, சோசியல் மீடியாவில் தங்களோட விரக்தியை வெளிப்படுத்துறாங்க, மணிக்கணக்கா விவாதிக்கிறாங்க. ஆனா இவ்வளோ அதிருப்தி இருந்தும் ஏன் களத்துல எந்த உண்மையான மாற்றமும் நிகழல? ஏன் அதே தவறான அமைப்பு தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு என்றாவது இங்க யோசிச்சது உண்டா? பகுதி 3, நாம ஒரு காரணமா? இங்குதான் இந்த மொத்த விவாதத்தோட மைய புள்ளிக்கு நாம வரோம். விரல மத்தவங்களை நோக்கி நீட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான, ஏத்துக்க சற்று கடினமான உண்மை இதுதான். ஒரு நாட்டின் அரசியல் அந்த நாட்டின் மக்களின் சிந்தனையின் பிரதிபலிப்பு. மக்கள் மாறாமல் நாடு மாறாது. இந்த வரிகளை ஒரு கணம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஒரு சமூகம் என்ன நினைக்குதோ, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ, அதுவே அதன் தலைவர்களாக உருவெடுக்கிறாங்க. ஆக பிரச்சனை மேலிடத்துல மட்டும் இல்ல, நம்ம கிட்டையும் இருக்கு. சரி, நம்ம எங்க தப்பு பண்றோம்னு பார்ப்போம். முதலாவதா, பணத்துக்காக நம்முடைய விலைமதிப்பற்ற வாக்குகளை நாம விற்கிறோம். அடுத்ததா, ஒரு வேட்பாளரோட தகுதியை ஆராயறதை விட்டுட்டு அவர் நம்ம ஜாதியா இல்ல மதமா அப்படிங்கிற அடிப்படையில நாம வாக்களிக்கிறோம். இது மட்டுமா, உண்மைகளை சிறிதும் ஆராயாம சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகளை கண்மூடித்தனமா நம்புறோம். வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வர்ட் மெசேஜ்களை எந்த விசாரணையும் இல்லாம உண்மைன்னு நம்பி மற்றவங்களுக்கு பகிர்ற பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல அரசியல்வாதிகளை மக்களின் வரிப்பணக்களை வேலை செய்யற சேவகர்களா பார்க்காம அவங்கள திரையில தோன்ற ஹீரோக்களா பாவித்து ஆராதிக்கிறோம். இந்த தவறுகளை நம்ம செய்யற வரைக்கும் ஒரு நல்ல அரசியலை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரசிகர் மனநிலை, அதாவது ஃபேன் மென்டாலிட்டி. அரசியல் தலைவர்களை வழிபடுறதும், அவங்க என்ன செஞ்சாலும் அது சரிதான்னு எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமா விசுவாசம் காட்டுறதும் தான் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய எதிரி. இப்படி ஒரு மனநிலை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தலைவர்கள் தங்களோட தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பகுதி 4, மாற்றத்திற்கான தீர்வுகள். சரி,
நாம செஞ்ச தவறுகளை பார்த்துட்டோம், ஆனா நிலைமை கைமீறி போகல. நம்ம கிட்ட இதுக்கான தீர்வு இருக்கு. அதுதான் விழிப்புணர்வுடன் வாக்களித்தல் அல்லது எஜுகேட்டட் ஓட்டிங். இது ஏதோ பள்ளியில படிக்கிற கல்வியை பத்தியது கிடையாதுங்க. இது ஒரு ஜனநாயக கடமை. ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் மீதான குற்ற பின்னணி என்ன, அவர் கடந்த காலத்துல மக்களுக்கு செய்த உண்மையான பணிகள் என்ன, அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் எப்படிப்பட்டவை அப்படிங்கறத தரவுகளின் அடிப்படையில சரிபார்த்து வாக்களிப்பதே உண்மையான விழிப்புணர்வு. சோசியல் மீடியால வர்ற போலி பிம்பங்களை விட உண்மையான தரவுகள் தான் நம்முடைய முடிவை தீர்மானிக்கணும். இதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி இதுதான். படி 1, எந்த ஒரு கட்சிக்கும் அரசியல்வாதிக்கும் கண்மூடித்தனமான ஆதரவு தர்றவ உடனே நிறுத்துங்க, கேள்விகள் கேட்க தொடங்குங்க. படி 2, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம விழிப்புணர்வுடன் ஆராய்ந்து வாக்களிக்க பழகுங்க. படி 3, நல்ல இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் அரசியலுக்கு வர்றத ஊக்குவீங்க. ஏன்னா நல்லவர்கள் ஒதுங்குனா அந்த இடத்த தீயவர்கள் பிடிச்சுக்குவாங்க. படி 4, எல்லாவற்றிற்கும் மேல ஒரு அரசியல் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறத விட இந்த நாட்டிற்கு விசுவாசமா இருங்க. கட்சிக்கு முன் நாடே முதன்மை என்ற மனநிலையை நாம வளர்த்துக்கணும். இந்த மொத்த அலசலையும் ஒரு வரியில சுருக்கமா சொல்லணும்னா, மாற்றம் அப்படிங்கிறது மேலிருந்து மட்டும் வராது, அது கீழிருந்தும் கட்டி எழுப்பப்படணும். ஒரு நல்ல நாடு நல்ல தலைவர்களால் மட்டும் உருவாகாது, விழிப்புணர்வு கொண்ட மக்களால் மட்டுமே உருவாகும். ஆட்சியாளர்களும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு தேசத்தின் உண்மையான மாற்றம் சாத்தியம். இறுதியா ஒரு சிந்தனை. ஒரு விழித்தெழும் மனிதன் ஒரு குடும்பத்தை மாற்றுவான், ஒரு விழித்தெழும் சமுதாயம் ஒரு நாட்டையே மாற்றும். இந்தியா நிச்சயமா ஒரு மோசமான நாடு கிடையாது, ஆனா அது இன்னும் முழுமையா விழித்தெழ வேண்டிய ஒரு நாடு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தரவுகள் உங்களை சிந்திக்க வச்சிருந்தா இந்த தெளிவை உங்களோடு நிறுத்திக்காதீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுங்க, கேள்விகள் கேளுங்க. ஒரு பொறுப்புள்ள குடிமகனா உங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யுங்க. நாம மாறாம இந்த நாடு மாறப்போவதில்லை. அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்க நீங்க தயாரா?